ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம்னா ஃபெதர் ஃபில்லிங் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம எப்படி ஸ்டிச் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, சில்க் த்ரெட்டு நம்ம எப்போதுமே டபுளாக தானே யூஸ் பண்ணுவோம். நான் 2 கலர் எடுத்திருக்கேன். ஒரே கலரில் ரெண்டு த்ரெட் எடுக்காமல் 2 கலராக எடுத்திருக்கேன். 2 த்ரெட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நாட் போட்டுட்டு இப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டபுள் கலர் சேர்த்துமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒர்க் பண்ணும்போது. நான் இதுக்கு நீடில் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட் நீடில். அதாவது இந்த ஹூக் கொஞ்சம் பெருசாக இருக்கும், லைட்டாக பெருசாக இருக்கும் இந்த ஹூக்கு. த்ரெட் நீடில், அயன் நீடிலில் த்ரெட் நீடில் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நம்பர்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த நீடிலுக்கு த்ரெட் நீடில்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த சென்டர்லேருந்து கரெக்டாக பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் இழுக்கிறோம். இழுத்துட்டு செகண்டாக மார்க் பண்ணியிருக்கோம்ல, செகண்டில் உள்ள கர்வ் டிசைனில் அந்த கார்னரில் பஞ்ச் பண்ணுறோம். அடுத்த ஸ்டிச்சு பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக 3வது லைனுக்கு நம்ம ஸ்டிச் போட்டுட்டு பட்டன் ஹோல் மாடலில் இழுக்கிறோம். பட்டன் ஹோல் மாடல் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். அந்த மாடலில் இழுத்துட்டு ஃபஸ்ட் லேயர் ரவுண்டு இருக்குல்ல, அந்த ரவுண்டில் பஞ்ச் பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு சென்டருக்கு திரும்பவும் வரும். சென்டருக்கு வந்துட்டு குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்பவும் செகண்ட் லைனுக்கு ஸ்டிச் போட்டுட்டு தேர்ட் லைனுக்கு விரிஞ்சாப்பில் ஸ்டிச் போடுறோம். அதே மாதிரி பட்டன் ஹோல் மாடலில் திரும்பவும் இழுத்து கொண்டு ஃபஸ்ட் லேயருக்கு ஒரு ஸ்டிச்சு போட்டு சென்டருக்கு ஒரு ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். இந்த ஸ்டிச்சு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த லேயர் வரைஞ்சிருக்கோம்ல, இந்த அதாவது இங்கேருந்து ஆரம்பித்து இப்படியே ரவுண்டு ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டு வரப்போகிறோம். இந்த ஸ்டிச் போட்டு இந்த ஸ்டிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக த்ரெட்டு ஃபில்லப் ஆகிருக்கும். அதாவது அடியில் உள்ள கிளாத் வெளியில் தெரியாது. இந்த செகண்ட் லேயர் ஃபுல்லாக லைட்டாக தெரியும். இந்த சைடு இங்கே எனக்குள்ளே மட்டும் ஒரு வி ஷேப்பில் லைட்டாக தெரியும் கிளாத், அடியில் உள்ள கிளாத்து வெளியில் தெரியும். தேர்ட் லேயர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல கேப் தெரியும். இந்த ஸ்டிச்சை இப்படி தான் நம்ம போடணும். செகண்ட் லேயருக்கு ஒரு பஞ்ச் பண்ணி தேர்ட் லேயருக்கு விரிஞ்சாப்பில் ஒரு ஸ்டிச் கொடுத்து பட்டன் ஹோல் மாடலில் இழுத்து கொண்டு ஃபஸ்ட் லேயருக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு சென்டருக்கு வந்துடும். சென்டருக்கு பஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு லாக் ஸ்டிச், திரும்பவும் அதே மாதிரி செகண்ட் லேயருக்கு ஒரு ஸ்டிச்சு, தேர்ட் லேயருக்கு ஒரு ஸ்டிச்சு, அதை பட்டன் ஹோல் மாடலில் இழுத்து கொண்டு ஃபஸ்ட் லேயருக்கு ஸ்டிச்சு, இது சென்டருக்கு கொண்டு ஸ்டிச் போட்டுட்டு லாக் ஸ்டிச்சுமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணுறோம். இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு செகண்ட் லேயரில் ஸ்டிச் போடுறோம், அடுத்து தேர்ட் லேயர் அதை பட்டன் ஹோல் மாடலில் இழுத்து கொண்டு ஃபஸ்ட் லேயரில் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சென்டரில் ஸ்டிச் கொடுத்து லாக் ஸ்டிச்சுமே கொடுத்துட்டு திரும்பவும் செகண்ட் லேயருக்கு பஞ்ச் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் தான் இது ஃபுல்லாகவே. சென்டரில் வரும்போது நம்ம எந்த மாதிரி பண்ணணுங்கிறத சொல்லி கொடுக்குறேன்.
அதே மாதிரி தான் முடிக்கும் போதும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு செகண்ட் லேயரில் பஞ்ச் பண்ணுறோம், தேர்ட் லேயருக்கு பஞ்ச் பண்ணி பட்டன் ஹோல் மாடலை இழுத்துட்டு ஃபஸ்ட் லைனுக்கு பஞ்ச் பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச்சு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு செகண்ட் லேயரில் பஞ்ச் பண்ணுறோம், தேர்ட் லேயருக்கு பஞ்ச் பண்ணி ஃபஸ்ட் லைனுக்கு பஞ்ச் பண்ணிவிட்டு சென்டருக்கு வந்து பஞ்ச் பண்ணி லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அதே மாதிரி எண்டு வரைக்குமே பண்ணுறோம். அதாவது நம்ம கோடு போட்டோம்ல கீழே, அந்த எண்டு வரைக்குமே பண்ணால் தான் ஃபினிஷிங் கிடைக்கும். கடைசி வரைக்கும், அதாவது ஒரு ஹாஃப் எப்படி முடித்தோமோ அதே மாதிரி இன்னொரு ஹாஃபையுமே கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் கரெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும். கரெக்டாக இந்த இடத்துல பஞ்ச் பண்ணி லாக் ஸ்டிச் கொடுத்து முடிக்கிறோம். முடிச்சுட்டு இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன், மேட் ஃபினிஷிங் பீட் எடுத்திருக்கேன், அடுத்து வந்து பீட்ஸ் நீடில் எடுத்திருக்கேன். அயன் நீடில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நம்பர்ஸ் எதுவுமே கிடையாது, வெறும் பீட்ஸ் நீடில் மட்டும்தான். எடுத்துகிட்டு இதில் இந்த மாதிரி பீட்ஸ் நீடில் இந்த மாதிரி லோட் பண்ணிக்கிட்டு ரெண்டு பீடாக போட்டு நெருக்கமாக ஸ்டிச் கொடுக்குறேன். எந்த இடத்துல ஸ்டிச்சு கொடுக்குறேன் அப்படின்னா 3 ரவுண்டு வரைஞ்சோம்ல, அந்த 3 ரவுண்ட்லையுமே நம்ம வந்து இந்த பீடை வச்சு ஹைலைட் பண்ணணும். அதாவது அவுட்லைன் கொடுத்து ஹைலைட் பண்ணுற மாதிரி. ஸ்டிச்சஸ் வந்து எப்போதுமே 2 பீடு தான் போடணும். அப்போ தான் லூஸ் ஆகாமல் பீடு வந்து அந்த இடத்துல போய் உட்காந்து கரெக்டான ஷேப் நம்மளுக்கு கொடுக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம 2 பீடாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த அவுட்லைன் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச்சில் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், பாய்.